கடுமையாக 48 நாள் 21 நாள் 11 நாள் 1 நாள் அப்படின்னு நம்ம விரதம் இருந்து முருகரை வழிபாடு பண்ணாதான் நம்மளுக்கு முருகர் அருள் புரிவாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. விரதம் இருக்கிறதோ இல்லாததோ அவங்களோட தனிப்பட்ட விருப்பமே. நம்மளோட மனசுல எந்த தீய எண்ணமும் இல்லாம தூய பக்தியோட முருகரை வாய் நிறைய முருகான் அழைச்சாலே போதும், முருகர் எங்க இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு அருள் புரிய வந்துருவாரு. இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட டே 5 விரத வீடியோ தான். காலையில முருகர் வழிபாட்டுக்காக நெய்வேத்தியமா என்கிட்ட இருக்கும் பயிர் வகைகளை வேக வச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா நெய்யுமே காய்ச்சி வச்சிருந்தேன். சரி, முதல் பலகாரம் நம்ம முருகருக்காகவே இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக தான் கேசரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ரிப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா மாலை நேரம் முருகர் வழிபாட்டுக்கான நெய்வேத்தியமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமேல் மீதமுள்ள நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுக்கணும். இப்போ நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நல்லா மனம் வர்ற அளவுக்கு ரவையை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். 1 கப்புக்கு 3 பங்கு தண்ணின்னு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா ரவை வேகிற அளவுக்கு கிளறிட்டே இருக்கணும். இப்போதான் நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ணுறதுக்கான டைம். என்னடா ஒயிட் கலர் இல்லாமல் இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, நாட்டு சர்க்கரையில் செய்யறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் கேசரியை நாட்டு சர்க்கரையில் செஞ்சது இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த திராட்சை முந்திரியை கேசரிக்குள்ளே கொட்டி நம்ம இன்னும் ஃப்ளேவர் ஏற்றுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா பேனில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் வழிபாடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாம் மாலை நேரம் முருகர் வழிபாட்டுக்காக செஞ்ச ரவா கேசரிவே நெய்வேத்தியமாக படைச்சு சாம்பிராணி கற்பூர தீப ஆதாரணை எல்லாம் காமிச்சு என்னோட டே 5 விரதம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் சரவண பவ ஓம்.